அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இத்தனை காலமா நிறைய பேர் எடப்பாடியார் முதுகுல குத்துவார், அவர் துரோகம் செய்பவர், கூட இருந்தே குழி பறிப்பார் அப்படின்லாம் சொல்லும்போது நாம அதை மறுத்து வந்தோம். பாருங்க, இதையெல்லாம் துரோகம்னு ஏத்துக்க முடியாது, அரசியல்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நானே எடப்பாடியார் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். காரணம் என்னன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் உடன்படிக்கையோட ஒரு முக்கியமான அம்சம், இந்த வருகின்ற ராஜ்யசபா தேர்தலில் ஒரு எம்பி சீட்டை டெய்லி பஞ்ச் அருண் அதான் எனக்கு தாங்க கொடுக்கறதா பேச்சுங்க. ஆனால் கட்சியில் அதை கட்சிக்காரங்களுக்கே எடுத்துக்க போறாரு அவரு. இதைத்தாங்க என்னால் தாங்க முடியல. நான் நம்பலையா? சரி, நானும் ஒரு லெட்டர் பேட் அடிச்சு ஒரு கட்சின்னு வச்சுக்கின்னு இது பாருங்க எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்பியிருந்திருப்பீங்க. அது நாம் அந்த லெட்டர் பேட் இல்லாததுனால நம்பலை, அப்படித்தானே? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் அந்த மாதிரிலாம் ஒப்பந்தத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு. எடப்பாடியார் கரெக்டாக சொல்றாரு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி எதுவும் தேர்தல் அறிக்கையில இல்லையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னா நார்மலா இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் வாய் வார்த்தையோடு இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து காமிப்பாங்க. அதை யாரும் க்ளோஸ்அப் ஷாட்டில் போடுறது கிடையாது பெரும்பாலும். அப்படி உடன்படிக்கை இருந்ததுன்னா தேமுதிகவில் இருந்து அவங்க பாருங்க அதை உடன்படிக்கையில் அவர் போட்டுக்கிறாரு, சொன்ன வார்த்தையை மீறி விட்டார், துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்ல. ஆனால் அது ஒன்றும் காணாம அப்போ உடன்படிக்கையே இல்லாம தான் தேர்தல் கூட்டணி வச்சுக்கினாங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, அப்படியே எடப்பாடியார் அவர்கள் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தார் அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்க போறாங்க? தேமுதிகல ஒன்று அவங்களுடைய மகன் அவர் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டா அவங்களுடைய தம்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களே கூட ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கலாம். வேற யாருக்காவது அந்த போஸ்ட் போயிருக்குன்றீங்க. அப்போ இத்தனை நாளாக கேப்டன் அவர்கள் மேல் இருந்த ஒரு அன்பாலும் பாசத்தாலும் அவர் பின்னாடி வந்தவங்க அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா? ஸோ எடப்பாடியார் செஞ்சது துரோகம் அப்படின்னா ஒரு பெரிய துரோகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக சின்ன துரோகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் சரிதான், டைட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ரூட்டில் போய் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இதாங்க நம்ம பிரச்சனையே. நாம் எதையோ ஒன்று பேசிடுவோம், ஆனால் நம்ம எடிட்டர் தம்பி இருக்கான் பாருங்க, அவன் ஏதாவது ஒரு டைட்டிலை வச்சு பிரச்சனை பண்ணி போடுவான். சரி, ரைட், நம்ம இந்த பிரச்சனைக்கே வருவோமே. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாதனைகள் இதை ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, இது ஆரம்பத்துலேருந்தே பால்லையே சிக்ஸர் அப்படின்ட்டு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டாங்களா? அதனால் திருப்பி நாங்கள் விலையில்லா பயணச்சீட்டு இப்படி இப்படின்னு இதையே சொல்லியிருந்தாங்கன்னா ஜனங்களுக்கு அலுத்து போயிடும். அதனால் புதுசாக என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது நாட்டுக்கு, ஆமாம் அதை தீக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இப்போ அந்த டீலிமிட்டேஷன். ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை வச்சுன்னா எத்தனை நாள் ஓட்ட முடியும் தெரியல. ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க திமுக. அதாவது முதல்ல அந்த மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அதாகட்டும், அதை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம். அடுத்தது இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைய போகின்றது அப்படின்றதாகட்டும். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? பாஜகவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பாஜக இவங்க தமிழகத்தை வஞ்சிக்கின்றது, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குதுங்க எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ள இன்னும் எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது அதிகமாகலாம். ஒருவேளை பாஜக மேலே இவங்க இவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பை உருவாக்கின பிறகு ஜனங்களெல்லாம் கரெக்டு, பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கின்றது, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் அதிமுகக்கே ஓட்டு போட்டுடுறோம் அப்படின்னு இரட்டை இலை பக்கம் போயிட்டாங்கன்னா, ஏன்னா வரப்போகின்றது சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல். இங்கே பாஜக அந்த நார்மலாகவே பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் அதிகமாக வாக்கு வாங்கும், அதனால் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒத்துக்கலாம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவங்க இன்னும் பாஜக மேலேயே அட்டாக்கை வச்சு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ திமுகவை சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இந்த பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அது, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது அப்படின்னு. ஆனால் நிஜமாவே திமுக டைவெர்ட் ஆகி போய் நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த விஜய் படத்தில் வர மாதிரி இது திருப்பதி அப்படின்னு போய் நிற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது தமிழகத்தின் பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்கல, இதை ஆல் இண்டியா லெவலில் ஒரு பிரச்சனையாக, குறிப்பாக தமிழக
தமிழகத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த தென் மாநிலங்களுடைய பிரச்சனையை ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. கூடவே ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸ் இவங்க இல்லாமல் குரல் கொடுத்துருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், அதே தெலுங்கானாவில் இதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார், கேசி ராவ் அவர்கள். அவரும் இந்த மாதிரி தான் வந்து தேசிய பிரச்சனைகள் அதை பற்றி தான் பேச ஆரம்பித்தார். மாநில பிரச்சனைகள்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்கல்ல. மாநிலத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இனிமேல் வந்து அடுத்த மாநிலங்கள் ஒட்டுமொத்த தேசம் அந்த பிரச்சனையை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த டிஆர்எஸ்ன்ற கட்சி பேரையே பிஆர்எஸ்னு வேற மாற்றினார். அதுக்கப்புறம் ஒடிஷா போனார், இன்னும் எங்கெங்கேயோ போனார், கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னாரு. அதுவும் மகாராஷ்டிரா ஒரு தடவை போயிருந்தார். போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நூற்றுக்கணக்கில் கார்கள் அபாட்டுக்கு வந்து நிற்குது. அப்படிலாம் பண்ணார். கட்சியில் சொந்த மாநிலத்திலேயே தோற்று போயிட்டார். ஆனால் அங்கே நவீன் பட்நாயக் அவருடைய மாநிலத்தில் அது கூட பிரச்சனைன்னு கூட சொல்லாமல் அந்த டெவலப்மெண்ட் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தார். அதனால தான் அத்தனை வருஷங்கள் அவரால் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடிந்தது. அப்புறம் எப்படி சார் தோற்று போனார் அப்படின்னா, இங்கே கூட சில பேர் சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுன்ற மாதிரி. அங்கே பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். பாருங்க, வந்து ஒரு தமிழர் அங்கு பதவிக்கு வருவதை பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவரை வந்து இவர் முன்னிலைப்படுத்துகின்றார் அப்படின்றது ஒரு பெரிய செட்பேக்காக போயிடுச்சு. கட்சியிலேயே கூட அதுக்கு ஆதரவில்லை. பாருங்க, என்னதான் வந்து அவர் ஒரு திறமையான அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதலமைச்சர் வந்து அவரை கேட்டு தான் முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததுன்னா கட்சியில் இருக்க சீனியர்லாம் வருத்தப்படத்தான் செய்வாங்க. அடுத்தது, இவருக்கு பிறகு அவர்தான் இவர் இருந்தாலுமே அவர் தான் பின்னாடி இருந்து அப்படின்னும் போது மக்களாலேயே அதை ஏற்றுக்க முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நவீன் பாபு எதுக்காக அப்படின்னா, ஒரு பிஜு பட்நாயக் அவருடைய மகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரை முதல்ல பதவியில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஆனால் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு பதிலாக வேற யாரோ அப்படின்னா அதை எங்களால் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்றது தான் மக்களுடைய மனநிலையாக இருந்திருக்கின்றது. அதனால தான் வந்து நவீன் பட்நாயக் அவர்கள் தோற்று போனார், பாஜக ஆட்சிக்கு வந்தது. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், தெரியலைன்னா அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. இப்போ இந்த இந்தி திணிப்பு எடுத்துக்கங்க. இதில் முதலமைச்சர் ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கார். ஏன்னா பாஜகலேருந்து திருப்பி அதான் கேட்டிருந்தாங்க, ஏங்க உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க இவங்கள்லாம் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி, அதில் மும்மொழி இருக்குது, அதில் ஹிந்தி இருக்குது, அப்புறம் நீங்கள் என்ன மும்மொழி கூடாதுன்றீங்க, ஹிந்தி கூடாதுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கார். இதுதான் சொல்லியிருக்காங்க போல இது, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு. ஆனால் யாருக்கு அப்படின்னு நான் தெரியல. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கட்சிக்காரங்க நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி இருக்கின்றது, மும்மொழி கொள்கை இருக்கின்றது அப்படின்னா அது வந்து மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ எப்படி பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா அது சிபிஎஸ்இ பேட்டர்னில் தான் இருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா? ஏன் மெட்ரிகுலேஷன் ஒன்று இருக்குது, ஏன் சமச்சீர் கல்வியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த உதவி பெறும் தனியார் பள்ளிகள்னு சொல்லுவாங்க, எய்டட் ஸ்கூல் அப்படின்னு, அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் போர்டு தான் நடத்தியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து +1 +2 படித்தது அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஸ்டேட் சிலபஸ் தாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியார் பள்ளியாக இருந்தாலும். அந்த மாதிரி நடத்திட்டு போகலாமே. இல்லை யாராவது வந்து மிரட்டினாங்களா, நீங்கள் தனியார் பள்ளி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சிபிஎஸ்இ பேட்டர்னில் தான் இருக்கணும் அப்படின்னு? அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லை. அப்புறம் ஏன் எல்லாரும் சிபிஎஸ்சின்னு ஆரம்பிச்சு நிற்கிறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்களா? அது பாருங்க, கட்சிக்காரங்க நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி இருக்குன்னா அதுக்கு மத்திய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கை காரணம் அப்படின்னா, அப்போது கட்சிக்காரங்க வந்து கல்விக் கொள்கையை, மத்திய அரசாங்கத்தோட கல்விக் கொள்கையை ஏற்றுப்பாங்க, கட்சி ஏற்றுக்காது, ஆட்சி ஏற்றுக்காதா? அப்போ கட்சி வேற, கட்சிக்காரங்க வேறையா? ஆட்சி வேற, கட்சிக்காரங்க வேறையா? எனக்கு புரியலையே, ரொம்ப குழப்பமாக இருக்குது. மத்திய அரசாங்கத்தோடைய கொள்கை அவங்க தானே திணிக்கிறாங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில், அந்த திணிப்பு எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு வந்து பாருங்க எவ்வளோ உயர்ந்த சமச்சீர் கல்வி இருக்கின்றது, நாங்கள் அதுபடி நடத்திட்டு போகிறோம், இல்லை மெட்ரிகுலேஷன் நடத்திட்டு போகிறோம் சொல்ல வேண்டியது தானே. ஏன் இந்த சிபிஎஸ்சியில் போய் உழணும்னு கேட்குறேன். இதுக்கு யாராவது ஒரு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைன்னு இதையே எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. ரைட். அடுத்தது, நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். தயவு செஞ்சு யாருமே வந்து இனிமேல் என்னை அறிவுஜீவி அருண் அப்படின்லாம் வந்து பட்டம் வைத்து கூப்பிடாதீர்கள். அது நீங்கள் மேலே இருக்க ஒரு பாசத்தினால, ஒரு அன்புனால அந்த மாதிரி கூப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் அது வந்து ஏதோ கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அதனால் என்னை வந்து வெறும் அருண் அப்படின்னு சொன்னாலே போதும், அறிவுஜீவி அருண் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
யாருமே இது வரைக்கும் சொல்லலையே அப்படின்றீங்களா? சரி ரைட்டு விடுங்க. இனிமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல் நிறுத்திக்காங்க. அது ஏன் திடீர்னு எனக்கு இது ஞாபகம் வந்தது அப்படின்னா, நடிகை நயன்தாரா அவர்கள் அவங்க திடீர்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க பார்த்தேன். அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள்லாம் என் மேலே இருக்கின்ற ஒரு பாசத்தினால பட்டம் கொடுத்தீங்க. அதெல்லாம் வேண்டாம். என்னை வந்து வெறும் நயன்தாரான்னு மட்டுமே அழைத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த பிறகு தான் நமக்கே இந்த ஞானோதயம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் நண்பர்கள் கிட்ட இதை முன்னாடியே சொல்லிடுவோமே அப்படின்ட்டு. நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னங்க நீங்கள் வந்து அவங்கள நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடாதீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்கிறது இந்த பாருங்க, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் போகலை அப்படின்னு. இதே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்காக இருந்திருந்தா கூட சரி ஏதோ ஒரு கல்யாணம் காது குத்து வளகாப்பு இப்படி ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு என்ன காரணம் சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியலைங்க. இது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி இவர் வராது கூட பரவாயில்லைங்க. நாங்கள் அண்ணாமலை அவர்கள் போய்கிறாரு, எல்முருகன் அவர்கள் போய்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போய்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுத்து தான் போயிருப்பாங்க. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ கேள்வி என்னன்னா, இது பெரிய பிரச்சனை கூட. எடப்பாடியார் அவர்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலையா, கொடுத்தும் அவர் வரலையா, இல்லை அவர் வராததை பற்றி அண்ணன் வேலுமணி அவர்கள் ஏதாவது கருத்து சொல்லுகிறாரா, இல்லை போகாததை பற்றி பழனிசாமி அவர்கள் ஏதாவது கருத்து சொல்லுகிறாரா அப்படின்னா அவங்க யாரும் சொல்லலை, எல்லாரும் சொல்லி நிற்கிறோம். இதுதான் பிரச்சனையே. ஸோ சம்பந்தப்பட்டவர்களுடைய கருத்து என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு கருத்தை எடுத்து அடிச்சு விட்டு நிற்கிறோம். ஏன்னா எங்கள் கருத்து சுதந்திரம் நிறைய இருக்குது பாருங்க. அதிமுகவை பற்றி பாஜகவை பற்றி என்ன ஒன்றா பேசலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. நாம் பார்த்த அறிக்கையில் ஏன்னா நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன சார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார், அதாவது அதிமுக தாவேகா அந்த கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதை மறுக்கிற மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் அறிக்கை இருக்கு அப்படின்னாரு. நான் அதையெல்லாம் படித்து பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, விவாதங்களில் பங்கேற்பவர்கள் இப்படி தான் அவர் சொல்லியிருந்தாருங்க. கட்சியுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் கட்சியுடைய கருத்து. ஆனால் இந்த மாதிரி விவாதங்களில் தாவேகா சார்பில் கலந்துக்கின்னு நாங்கள் தாவேகான்னு சொன்னால் அதை வந்து கட்சி கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. வேற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னது அது விவாதம் கிடையாது, நேருக்கு நேர் நடந்த ஒரு இன்டர்வியூ பேட்டி. ஸோ அதை வந்து இதில் எடுத்துக்கலாமா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, புஷி ஆனந்த் அவர்கள் இப்படி சொல்லி இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறமா கடைசியாக தளபதி விஜய் அவர்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் இவர் சொன்னதை வச்சே நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆனால் அதிமுகவில் வந்து கொஞ்சம் அப்படி சுதி இறங்கி போயிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நிறைய பேர் தாவேகா அதிமுக ஒரு கூட்டணி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது நினச்சிட்டு இருந்தாங்கன்றதை விட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த பாருங்க, நாங்கள் 2 பேரும் இணைவதை பல சக்திகள் தடுக்கின்றன அப்படின்னு. ஏங்க அவர் என்னைக்காவது சொன்னாரா நாங்கள் கூட்டணி வரப்போகிறோம் அப்படின்னு? இல்லை பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குதா? ஏதாவது நடக்கும்போது கலாய்ச்சி விட்டா கூட சொல்லலாம், பார்த்தீங்களா நாங்கள் பேசி நிற்கிறோம், இவங்க வந்து நாங்கள் ஒன்று சேரக்கூடாதுன்னு கலாய்க்கிறாங்க அப்படின்னு. அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சதி செய்கிறார்கள், இவர்கள் சேரக்கூடாது என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு இவங்களே சொல்லி நிற்கிறாங்க. அதுலேருந்து தெரியுது சேரணும்னு அவங்க விரும்பினார்கள் அப்படின்னு. பட்டு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களுடைய இந்த ஒரு பேட்டியை பார்த்த பிறகு அதிமுக ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு செட்பேக் மாதிரி தான் தெரியுது. அதை விட முக்கியமாக இது வந்து ஒரு டெஸ்ட் பலூன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி முதல்லையே சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேர்தல் நெருங்கிற நேரத்தில் கூட்டணி வரும்போது சரி ரைட்டுங்க சேரணும் அப்படின்னா எங்களுக்கு 50-50 அப்படி டிமாண்ட் பண்ணுறதுக்காக கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாம். இதில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட இன்னொன்று இல்லாமல் சொல்லியிருந்தார், பாருங்க 2026 தமிழகத்தையே அவர் வெல்ல போகின்றார் அப்படின்னு. இதுதான் வந்து அதிமுக ஆதரவாளர்களுக்கு பெரிய செட்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணி இல்லை அப்படின்றத விட இப்போ இவ்வளோ ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு தாவேகா அதிமுக அலையன்ஸ் அப்படின்னா நிச்சயமாக 50% சீட்டு கேட்பாங்க. 2.5 வருஷம் அப்படின்வாங்க. இஷ்டம் இருந்தால் வாங்க, we have got nothing to lose. நீங்கள் மறுபடியும் தோக்க போகிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் கட்சியே வருது பார்த்தீங்களா, முதல் தடவை இறங்கும் போதே நாங்கள் இத்தனை % ஓட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரலன்னா என்ன ஆவீங்க? இப்படிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்தால் என்ன ஆகும்? அண்ட் இப்போவும் நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், அதிமுக தாவேகா கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள்
இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது வந்து அதிமுகவை ரிவைவ் பண்ணி பழனிசாமி அவர்களை வந்து சிஎம்மாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கிடையாது. அதே மாதிரி அதிமுக தொண்டர்களும் வந்து இன்றைக்கி ஏதோ கூட்டணி வந்துட்டாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் தாவேகா கிட்ட ஆட்சியை கொடுப்பதற்கு, அது கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக நாங்கள் இத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அதிமுக இப்போ ஒரு ப்ரெக்காரியஸ் சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் திமுகவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் தாவேகா பக்கம் போவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ கட்சி கலகலத்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2026 ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தவில்லை அப்படின்னா, ஆனால் அந்த சாதனைகளுக்கு ஏராளமான சோதனைகளும் இருக்கின்றன. இதுதான் வந்து அவங்களுக்கு இருந்த பிரச்சனையே. சரி விடுங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் நமக்கு இதானா பிரச்சனை அப்படின்றீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? காலையில் எழுந்த உடனே என் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறது, லஞ்சு கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறதுன்றது தான் பிரச்சனை அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு அப்படின்னு எடிட்டர் காலையிலேயே ஃபோன் பண்ணி ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் அந்த தம்ப்நெயில் டைட்டில்லாம் போடுறதுக்கு. அதுதான் நம்ம பிரச்சனை. முதல்ல நம்ம பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கப்புறமா அடுத்தவங்க பிரச்சனைக்கு போவோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.